வெல்கம் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 9th டெஸ்ட் கொஸ்டினோட ஆன்சருக்கு வீடியோ. ஆல்ரெடி 8 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், டெலிகிராம் லிங்க்கு. ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் போய் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்குரிய ஆன்சருக்கு இந்த ஆன்சருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கும். சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய அரசியலமைப்பில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்கள் எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டன? பிரான்ஸ். சந்திராயன் 2ஐ விண்வெளியில் செலுத்த எந்த ஏவுதல் வாகனம் பயன்படுத்தப்பட்டது? GSLV MK3 M1. கொடுக்கப்பட்டிருக்கும் அறிக்கைகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படிக்கவும். கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையானது பொதுவாக அறியப்படும் உண்மைகளிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் கூட அதை உண்மை என்று கருதி கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கும் முடிவுகளில் எவை தர்க்க ரீதியாக அறிக்கைகளை பின்பற்றுகிறது என்பதை முடிவு செய்யவும். அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அனைத்து சாக்லேட்டுகளும் மிட்டாய்கள். அனைத்து மிட்டாய்களும் டாஃபிக்கல் ஆகும். முடிவுகள்: அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல் ஆகும். அனைத்து டாஃபிக்களும் சாக்லேட்டுகள் ஆகும். இதில் முடிவு 1 மட்டும் பின்பற்றுகிறது. அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல் ஆகும். இங்கே சாக்லேட் டாஃபின் வருது இல்லையா, அதை மட்டும் பின்பற்றுகிறது. நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலன்னா அட்டன் பண்ணிட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆன்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிடுவேன். காங்கிரஸின் எந்த அமர்வு ஸ்வராஜம் அடைய அழைப்பு விடுத்தது? 1906. இந்தியாவின் முதல் அதிவேக ரயிலின் பெயர் என்ன? டெக்கன் குயின். இது போர்ட்மாஸ் ரூல் படி நீங்கள் வந்து சுருக்கணும். இதுக்கு ஆன்சர் வேணால் சொல்லிடுறேன், தெரிஞ்சவங்க இங்கே அடுத்த கொஸ்டின் பாஸ் ஆகிக்காங்க. 23. தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. ஸோ முதல்ல வகுத்தல், அப்போ 7.2 / 8 வரும். இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.9. 9 8 72. அப்போ இங்கே புள்ளி வைக்கணும். 0.9 இந்த இடத்துல வருது. தென் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பெருக்கணும். 3 × 2.3. 3 3 9. 3 × 2 6. 6.9 வரும். அடுத்து மைனஸ் தான் பண்ணணும். நீங்கள் ஆர்டராக போட்டுக்காங்க, நான் அப்படியே ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 6.9 இருக்கு இல்லையா, -6.9. ஏன்னா சிம்பிள் மைனஸ் இருக்கு இல்லையா. -3 × 2.3னா 3 வந்து பெருசு, அதனால் சிம்பிள் மைனஸ் தான் இங்கே போட்டுக்கணும். இப்போ இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. இங்கே கண்டுபிடிச்சது 0.9. அப்போ 0.9 - 6.9 என்ன வரும்? 6 வரும். -6 வரும். ஏன்னா பெருசோட எண்ணை எடுத்துக்கணும். இது 0.9, இது -6.9. மைனஸ் வந்து பெரிய நம்பரில் இருக்குது, அதனால் -6 வரும். இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறது 24 -6 + 5. இப்போ அடுத்து கூட்டணும். கூட்டும்போது இது ரெண்டுத்தையும் தான் கூட்டணும். இப்படி கூட்டும்போது -6 + 5 வர்றதுனால 6லேருந்து 5 போனால் உங்களுக்கு -1 வரும். 24 - 1 என்ன வரும்? 23. இதான் இதுக்குரிய ஆன்சர். முதல் சொல் இரண்டாவது சொல்லுடன் தொடர்புடையதை போல 4வது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்வு செய்யவும். சூரியன், பூமி. அப்போ இங்கே என்ன வரும்னா பூமி, சந்திரன். GST என்பது என்ன வகையான வரி? மறைமுக வரி. எந்த நாட்டில் மிகவும் வெற்றிகரமான கூட்டுறவு விவசாயம் உள்ளது? டென்மார்க். தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் குறித்து எர்னஸ்ட் மேக்கே எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? Further excavations at Mohenjo-daro.
பெல்லா சுபமை விட உயரமானவர். உமேஷ் சுபமை விட உயரமானவர். ஓகே, இதை என்னென்னு போட்டு பார்த்தலாம். இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்கள் அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்காங்க. ஆன்சர் வந்து சல்மான் வரும். தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. இப்போ பெல்லா சுபமை விட உயரமானவர். பெல்லா சுபம்னு இருக்காங்க இல்லையா, சுபமை விட உயரமானவர் இப்படி போட்டுக்கலாம். உமேஷ் சுபமை விட உயரமானவர். உமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் சுபமை விட உயரமானவர். ஆனால் பெல்லாவை விட உயரம் குறைவானவர். அப்போ இவர் தான் ஹைட்டு. ராகுல் மற்றும் சுபத்தை விட சல்மான் உயரம் குறைவானவர். அது தனியாக போட்டுக்கலாம். இங்கே ராகுல் அண்ட் சுபத். சுபத்னா இன்னொருத்தவங்க, சுபம் வேற சுபத் வேற. இவங்க ரெண்டு பேரும் சல்மான், இவங்களை ரெண்டு பேரை விட சல்மான் உயரம் குறைவானவர். சல்மான் வந்து குறைவானவர். அப்போ இப்படி போட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஹைட்டு. சரிங்களா? அடுத்து சுபம் ராகுலை விட உயரமானவர். இந்த சுபம் இருக்கா இல்லையா, இவர் வந்து ராகுலை விட உயரமானவர். எனில் குழுவில் உயரம் மிகவும் குறைவானவர் யார்? இதில் சல்மான் தான் உயரம் குறைவானவர். இது நீங்கள் ஏரோ மார்க் வச்சே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சல்மான் தான் உயரம் குறைவானவர் இந்த குழுவில். சுண்ணாம்பு நீருக்கான வேதியியல் சூத்திரம் என்ன? CaOH2. இந்திய மாணவர்களிடையே அறிவியல் பற்றிய மனப்பாங்கு புதுமையை உருவாக்க மத்திய அரசு ஒரு ஏடிஎல் ஆய்வுக்கூடத்தை தொடங்கியது. ஏடிஎல் அப்படின்னா விரிவாக்கம் என்ன? அட்டால் டிங்கரிங் லேப். விச் ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த நேம் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் ஃபைல். ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைல் இருக்குன்னா அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பெயரை மாற்றுவதற்கு எந்த ஃபங்க்ஷன் கீ யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. F2. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தரப்பட்டுள்ள விருப்பத் தேர்வுகளிலிருந்து தேர்வு செய்யவும். ஸோ இது எந்த ஆர்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 -16 32 -16. இந்த 32லேருந்து 16 போனால் 16. அப்போ 16லேருந்து 16 போனால் 0. 16 16 மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதன் மதிப்பை கண்டறியவும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. 3.83. தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம இதுவும் அந்த போர்ட் மாஸ் ரூல் படி தான் வரணும். முதல்ல கூட்டல், அப்புறமேட்டு தான் கழித்தல். இப்போ கூட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் தான் எடுத்துக்கணும், இந்த ரெண்டு தான். இப்போ -3.04 இருக்குது, +4.44 இருக்குது. அப்போ இதை மேலே போட்டுக்கலாம். கூட்டல்னால இங்கே மைனஸ் சிம்பிள் வந்ததுனால இதை கழித்தல் தான் நம்ம பண்ண முடியும். 4ல் 4 போனால் 0, இந்த 4 அப்படியே வரும். 4ல் 3 போனால் உங்களுக்கு வந்து 1 வரும். இங்கே 1.40 இருக்குது, 2.43. இதை நீங்கள் டைரெக்டாகவே கூட்டிடலாம். 43 40 83 வரும். 2 1 3 வரும். அப்போ 3.83. இதான் இதுக்குரிய சரியான விடை. கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்குரிய ஆன்சர் வந்து 217. 3ஓட க்யூப் வேல்யூ ப்ளஸ் 4ஓட க்யூப் வேல்யூ. 3 × 3 9, 9 × 3 27, 4 4 16, 16 4 64. இது ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 91. அதே போல் 6 6 36, 6 க்யூப் வேல்யூ போட்டுக்கணும். 6 6 36, 36 × 6 216, 216 ப்ளஸ் 1ஓட க்யூப் வேல்யூ 1 தான் வரும். அப்போ 217. இதான் இதுக்குரிய ஆன்சர். If x by 49 is equal to 196 by x, find the value of x. இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்காங்க. எக்ஸு இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ என்ன வரும்னா எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். 49 × 196.
எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கிறத டைரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் தேவைன்னா பெருக்கி பாருங்கள். 9604 வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எப்படின்னா, எக்ஸோட வேல்யூ இதுக்கு ரூட் எடுத்துட்டா வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 98. 98 × 98 தான் இந்த வேல்யூ வரும். பின்வரும் எந்த இடத்தில் கௌதம புத்தர் ஞானம் பெற்றார்? போத்கயா. தமிழில் வந்து புத்தகயான்னு இருக்கும். உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் புக்லேயே இந்த கொஸ்டின் இருக்கும். புத்தகயா. புத்தர் மகாவீரர் பற்றி டாபிக் படிச்சுக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. மகாவீரர் வந்து எத்தனாவது தீர்த்தங்கரர் அது மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்புறம் இது போல் ஞானம் பெற்ற இடங்கள்லாம் கேட்குறாங்க. வாட் டஸ் ASC2 ஸ்டாண்ட் ஃபார்? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். புதிய இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? டி. உதய்குமார். பின்வரும் இந்திய கோயில்களில் எது சோழர் கால பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது? கிரேட் லிவிங் சோழா டெம்பிள். தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் தான் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிட்டேன். தமிழ் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோழா டெம்பிள், கிரேட் லிவிங் சோழா டெம்பிள். இந்த கோவில் பற்றி, சோழர் கால கோவில் பற்றி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம் போன வீடியோவில். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. திருமண சடங்குகளில் பாடப்படுகிற வானவான் எனும் நாட்டுப்புற இசை டேஷை சார்ந்ததாகும்? காஷ்மீர். இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பூட்டான் முடியாட்சி. அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1988. ஓகே, நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.